நான் என் ஒய்ஃபை வந்து பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவேன் சார். பிச்சைக்காரி தான் சார். ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. அவருக்கு என்ன பேரு? சுனாமி. சுனாமி. வீட்டுல இருக்கலாம் அடிச்சு கொண்டே வெளியே கொடுப்பாரு. வெளியே கொண்டு கொடுத்துருவாரு. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? ராத்திரி குழந்தைங்க தூங்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். யாரா? அவரதான். அடிச்சுட்டாயா மரியாதை இல்லாப்பா. அடிச்சா என் 3 மாசம் மட்டும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க என்ன பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உயிரை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் சார். ஆனா என்கிட்ட காசு இல்லைன்னு ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணல சார். வாழ்ந்தா நோட்டு மெத்தையில பெறணும், இல்லன்னா கஞ்சிக்கிழமை பிளாட்பாரத்துல போய் நிக்கணும். எனக்கு என்னோட வேலையை நான் கரெக்டா செய்வேன், என்னால முன்னேற முடியும் சார். இது போய் அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சிட்டு கொடுக்க முடியுமா சார்? என்னையா காசு 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 பணம். ரோட்ல இருந்து நான் இன்னைக்கு 3 வருஷத்துல நான் வந்திருக்கேன் சார். பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த தடவை இதே ப்ரோக்ராமுக்கு வந்தேன்னா இன்னும் 4 கம்பெனி ஓபன் பண்ணிட்டு தான் சார் நாங்க வருவேன். இன்னைக்கு இருக்கிற யங் சொசைட்டி யூத்துக்கு நீங்க ரோல் மாடல் சார். மோதுனா மேல வரலாம் சார். நீங்க வந்து உங்களை தூக்குங்க சார். இதை விட என்ன சார்? இஸ் தி பெஸ்ட் வுமன் இன் திஸ் வாங்க. இவங்க தான் சார் முதல் டீம் உங்களுக்கு. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு வீட்டுக்குள்ள கணவர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா செலவு செய்யறா இருப்பாரு, மனைவி கொஞ்சம் கஞ்சமா இருப்பாங்க. இறுக்கமா செய்யறது அப்படிமாங்கல்ல, டைட்டா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி. மத்தபடி எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. இந்த சில வீடுகளில் பாத்தீங்கன்னா கணவர் அவார்டு சம்பாரிச்சுட்டு கையை அப்படியே வெளியே 3 கையை திறக்க மாட்டார். இந்த பக்கம் பார்த்தோம்னா பார்ட்டி அள்ளி இறச்சிட்டு இருக்கு. 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சிங்க. ஐயா ஒரே ஒரு அழுக்கு வெட்டிய துவச்சு கட்டிக்கிட்டு இருக்கேல மேடம் வந்து காலையில ஒரு சேலை, சாயந்தரம் ஒரு சேலை. கல்யாணம் யார் வீட்டு கல்யாணம் இவங்க சேலை எடுப்பாங்க. இங்க 2 பக்கம் சிவப்பு ரோஸ். இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். எந்த பக்கம் அப்படி தாராளம், எந்த பக்கம் சிக்கனம் அல்லது கஞ்சத்தனம். இந்த சைடு என்ன சிக்கனம், இந்த பக்கம் தாராளம். அள்ளி கொடுங்கப்பா, செலவு பண்ணுங்கப்பா. 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்த செலவாளிகள், கஞ்சத்தனம் செய்கிறவர்கள். கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்? மனசுக்குள்ள வச்சிருக்கிறது திட்டுவீங்கல்ல? வேண்டாம் சார் சொல்லுன்றல்ல. நான் என் ஒய்ஃபை வந்து பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவேன் சார். பிச்சைக்காரி தான் சார். என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க கூட்டு போனாலும் எதுவுமே செலவழிக்கிறதுல பிச்சைக்காரின்னு வச்சுக்கிறது நல்லா இருக்கு. அதான் கூப்பிடு, எப்பயும் அப்படிதான் சொல்லுவேன். ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. நேரடியாவே சொல்லிடுவேன், பிச்சைக்காரி தான். செம ஓப்பனா பேசுறாருங்க. மனசுல வீட்டுல அவங்களும் நல்லா சிரிக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவாரு, உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது, புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க தான் நீங்க. மனைவி பேரை சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். சித்ரா. ஆனா அந்த செலவு செய்யும் போது கத்ரா. கத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஓ, சித்ரா செலவு செய்யறப்ப கத்ரா. இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு. நான் இது வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசினதே கிடையாது. இங்க இருக்கு பாத்தீங்களா சிலைகள், இத மாதிரி நின்னுகிட்டு இருப்பேன், ஆனா பேச மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவன் நடிக்க, என்ன வெடிக்க, அவன் நடிக்க. உண்மையை சொல்லி தானே சார் ஆகணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதனால தெரியல. நான் இப்பவே நின்னுகிட்டு தான் இருக்கேன். அவளுங்க வாயை கட்டவே முடியாது. அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க. என் ஒய்ஃப்க்கு நான் வந்து வேஸ்ட்னு பேர் வச்சிருக்கேன். என்னது வேஸ்ட்? ஏன் லைஃப்ல எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது, செலவே பண்ணாம. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. அந்த பக்கம் விட்டுலாம், அப்படி இந்த பக்கம் ஆரம்பிக்கலாம். நாங்க என்ன சலைச்சவங்களா என்ன இங்க கொடுங்க. தண்ணி லாரின்னு வச்சிருக்கோம். தண்ணி லாரி அப்படின்னா மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். ஊரெல்லாம் தண்ணி இறைச்சிட்டே போவாங்க, தேவையான இடத்துல கிடைக்காது தண்ணி. ஓ, அள்ளி விடுறது. உங்க சிக்கனத்தினால அவர் திருட்டுத்தனமா பொருள் வாங்க வேண்டியிருக்கு. இல்ல சார், எக்ஸிபிஷனுக்கு போய் பைக் அடமானம் வச்சு 40,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு பசங்களுக்கு எல்லாம். இது உன் பிள்ளைகளுக்கு, இது உனக்கு எப்படி இருக்கு? எங்க ஆத்தா வீட்ல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. காரோட ஆர்சி புக் எடுத்துட்டு போய் எனக்கே தெரியாம அடமானம் வச்சு 40,000 ரூபாய்க்கு பொம்மை ஒண்ணு அந்த பசங்க சைஸ்ல. அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். நிம்மதியா சோறு திங்க முடியலப்பா. இவர் பக்கத்துல தான் படுக்க வைக்கணும். அது 10 நாள்ல புஷ்னு போச்சு காட்டு. அப்படி பார்க்கும்போது கோவம் வராம என்ன சார் செய்யும்? உங்களுக்கு வெறுப்பு இருக்குல்ல, எரிச்சலா வருதுல, அதுக்காக தான் இந்த வேலையை நான் தொடர்ச்சியா செய்யறேன். கார் அடமானம் வச்சு பொம்மை வாங்கி கொடுத்தாரா? ஆமா சார். அப்படி என்னங்க கார் அடமானம் வச்சு பொம்மை வாங்கி கொடுக்கற ஒரு ஆதங்கம் தான் சார். வாழ்க்கையில ஒரு தடவை கூட எதுவுமே வாங்கவே இல்லைன்னு வைங்களேன். என்ன சார் வேணும்? ஒரு அரைக்குள்ள காரா புந்தி வேணும். கடைசிக்கு ஏதாவது வித்தா வாங்கித்தானே ஆகணும். அதாவது ஒரு பொருளை பாக்குறீங்க, ஒரு 10 தடவை பாக்குற, ஒரு தடவை வாங்கணும். சும்மா கடையில ஷோ கேஸ்ல வச்சிருக்க ஷோ பொம்மை மாதிரி பாத்துட்டு லைஃப்ல போயிட்டே இருந்தோம்னா அப்ப நம்ம பிறந்ததுக்கு அர்த்தமே இல்ல. வாழ்ந்தா நோட்டு மெத்தையில பெறணும், இல்லன்னா கஞ்சிக்கிழமை பிளாட்பாரத்துல போய் நிக்கணும்,
இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது. சரி, அதுக்காக கார் அடமானம் வச்சு பொம்மை வாங்குறதெல்லாம் டூ மச் இல்லையா? கார் ஆர்சி புக் தானே சார் அடமானம் வச்சிருக்கோம். திருப்பி மாசம் மாசம் கட்டி தீர்த்துக்கு அதை எப்படி மீட்டுருவோம்ல? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் இது தலையோட 40,000 ரூபாய் போனோட பெரிய கதையா இருக்கப்பா. இவருக்கும் எங்க பையனுக்கும் ஒரு சின்ன கோட் வேர்ட் இருக்கு. நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இவர் வந்து எப்படி பாரு, அவன் வந்து எப்படின்பா, இப்படின்னா வாங்கிட்டியான்னு அர்த்தம், எப்படின்னா வாங்கியாச்சுன்னு அர்த்தம். இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுதா? ஓஹோ, உங்க குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் சேர்ந்து. அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஒரு நாளைக்கு மிரருக்கு முன்னாடி பேசிட்டாங்க, கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சேன். என்ன என்ன இதெல்லாம் சும்மா. அது மட்டும் ஒரு கோனார் விலையில ஒரு அட்டை கிழிஞ்சிருக்கு. அந்த அட்டை கிழிஞ்சதுக்கு உடனே 60 ரூபாய் கொடுத்து ஒரு கோனார் தமிழ் வரை. இது தேவையா? மணி கம் டுடே கோட் சுமாரையா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சார், அந்த புத்தக சமாச்சாரத்தை என்கிட்ட கேளுங்க. ஒரு 10th படிக்கையில படிச்ச புத்தகத்தை பையன் வளர்ந்து 10th வர வரைக்கும் அதே படிச்சுட்டு இருக்க முடியுமா? சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க. இவங்க இத சிஸ்டமேட்டிக்கா என்ன பண்ணா, அவங்க அக்கா பிள்ளையில இருந்து அண்ணன் முள்ளையில இருந்து என்ன பண்ணா சொல்லி வச்சுக்கிறாங்க. என் பையன் அடுத்த வருஷம் 10th அப்படின்றாங்க. நம்மள மாதிரி பெரிய படி படிச்சிருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. என்ன படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. இப்படியே போயிட்டு இருக்கல, கடைசி என்ன ஒரு சிலபஸே மாறி போச்சு. அப்பயும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அவன் எப்படி பரீட்சையில பாஸ் பண்ணுவான்? ஆஹா, என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. ஆமே, இவங்க இந்த புத்தக அட்டைகளை பத்தி பேசுறாங்க. அதுல சிலபஸே இல்ல. அதை படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன? நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. 40,000 ரூபாய்க்கு அது அடமானம் வச்சு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தப்ப அந்த பொம்மையை பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அன்னைக்கு? உன்னை எங்க அடிச்சா தெரிய வராது. வெளியே வாடா, உன் கதையை முடிக்க. சார், ஒண்ணுமே செய்யல. ராத்திரி குழந்தைங்க தூங்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். யார? அவரதான். அம்மா பிச்சுட்டீங்க, பிச்சு. ஏன் மொட்டை மாடியிலன்னு கேளுங்க. வீட்டுக்குள்ளனா திருப்பி அடிப்பாரு. என்ன சத்தம் வரும். மொட்டை மாடியில சத்தம் போடுறது வெக்கப்பட்டு வாய மூடி இருப்பாரு. அதுக்காக மொட்டை மாடியில கூட்டு போய் அடிச்சுட்டு வந்தேன் நான். உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்து குத்துறா. தெய்வமே, வீர சிவாஜி மாதிரி போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கப்பா. ஏன் உதிர்க்கிறது யார் எவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. அவன் சுயரூபத்தை பார்த்துட்டேன். சரி இருங்க சார், நான் அப்புறம் பின்னாடி பேசுறேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு இல்ல. சில பர்சனல் சீக்ரெட்லாம் வெளியில வரையில பேச முடியல. ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. எனக்கு இப்ப இந்த வடிவேலு ஜோதி தான் ஞாபகம் வருது. அது என்னது அடி? ஓகே, அது செவத்துல காலை வச்சு ஜம்ப் பண்ணி அடிக்கிறது. அது என்னடா துணியை பூரா உருவிக்கிட்டு அடிக்கிறா, பொம்பளை அடாவ அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறனா வீட்டுல வச்சு அடிக்கணும். அது என்ன ராஸ்கல் மொட்டை மாடியில வச்சு அடிக்கிறது? என்ன ட்ரிக்கு? எப்படி எல்லாம் காலில் விழுந்து கடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? நான் முதல்ல இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு கஞ்சத்தனமா ஒல்லியா தான் கிடந்தா. கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி நானு திங்க வச்சு நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கிடுவேனா, நீ மொச்சக்க 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 சாப்பிடுயா. ஊத வச்சு கடைசிக்கு என்ன போச்சு, அந்த உலக தண்ணி கையை தூக்கி நம்மளே அடிக்க ஆரம்பிச்சா. நல்லா நினைச்சு பாருங்க, வளர்த்த காடா நெஞ்சில முட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லல. நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா. ஐயோ, அதை வாயால சொல்ல முடியல. நம்ம வளர்த்து நம்மளே முட்ட வேண்டியதாகி போச்சு. கைய முறுக்கிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா குத்து. இதுக்கு மேல அடிச்சுடா செத்துருவா நானு. அந்த பொம்மை வீட்ல இருக்கா? அது எங்க சார் இருக்கும்? வெறும் பலூன்ல செஞ்ச பொம்மை சார். அது 10 நாள் கூட நிக்கல. விளக்குமாறு செருப்பு அப்படியே சாணியை கரைச்சு தலையில ஊத்துறா, காரி காரி மூஞ்சில துப்புறா. அப்புறம் அது கார் பேட்டரி போட்டா சுத்தி சுத்தி வருமா. அவன் பட்டக்ஸ் இவ்வளவு பெருசுக்கு இருக்கு, சீட்டு துணுன்னு இருக்கு, அதுல உட்கார கூட முடியல அவனால. அவனுக்கு அந்த பொம்மை தேவையா? ஐயே, வர வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. அதுவும் கார் அடமானம். என்ன கூட்டிட்டு போக மாட்டாரு, எப்படியாச்சும் கழட்டி விட்டுருவாரு. ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். ஏதாவது சொல்லி உங்க அக்கா வீட்டுல அது ஃபங்க்ஷன் ஆமா, உன்னை கூப்பிட்டாங்க, போ அங்க போ இங்க போய் நான் கழட்டி விட்டு தனியா போய் தான் தட்டகாசம் பண்ணுவார். பாய்ஸ் ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. சொந்த வீடா வாடகை வீடா இருக்குது? இப்ப இருக்கிறது வாடகை வீடு. சொந்த வீட வித்துட்டாரு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. போய் சொல்றாங்க. இல்ல சொந்த வீடு கட்டுறப்போ மொட்டை மாடி வச்சு கட்டுங்க. வீடு பூரா ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி. சொந்த வீடு வித்தது உண்மைதான். திரும்பி வீடு வாங்கி கட்டி இருக்கிறேன். ஆனா ஓடு வச்சு கட்டிட்டேன், மாடி இல்லாத அளவுக்கு. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். இவங்க வண்டி வாங்கி பையன் உட்கார கூட முடியலன்னா குழந்தையா இருக்கையில வாங்கி கொடுக்க வேண்டிய கார காலேஜ் வரையில வாங்கி கொடுத்தா அப்படித்தான் உட்கார முடியாது. ஆமா, நீ ரொம்ப விவரம் தெரிஞ்சவன் போடா. அதுக்கு இவங்களை மறைச்சு வாங்குறதுக்கு அவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. ஆனா வெரி ஹாப்பி.
வெளிப்படையா மனசு விட்டு ரிலாக்ஸ்டா பியூட்டிஃபுல். இவர் பண்றதுலயே டைஜஸ்ட் பண்ண முடியாது என்னன்னா அவர் போடுற இன்னர்ஸ்க்குலாம் கூட சோப் போட்டு துவைக்க மாட்டார். அதே மாதிரி ஒயிட் கலர் பனியன் வாங்க மாட்டார். ஏன்னா அது சோப்பு துவைக்காம அப்படியே ஃபேட் ஆயிடும்ல, அதுக்காக கலர் பனியன் தான் வாங்குவார். யார் சாமி இவன்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. அது மாறி ஒயிட் ஆவற வரைக்கும் போட்டுட்டே இருப்பாரு. அதுல நிறைய ஹோல்ஸ் வந்து கிழிஞ்சு போனா கூட முடிச்சு போட்டுட்டு போடுவார். மான வெக்கத்தை பார்க்காம கிழிஞ்சு போனா கூட முடிச்சு போட்டுட்டு போடுவார். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அப்புறமா அவர் போடுற கைலி எல்லாம் கிழிஞ்சினா அப்படியே இது முடிச்சு போட்டு அதே தான் கட்டிட்டே இருப்பார். அது சோப்பே போட மாட்டார். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல இருக்கே. துணிச்சலா வெளியில காய வைக்க முடியாது. அவர் துணி யாரும் டச் பண்ண மாட்டார். அவரே புழிஞ்சு அவரே காய போட்டு அவரே வந்து மடிச்சு வைப்பார். கிளீன் நீட் பயங்கர சுத்தம். ஆமாமா. என்ன சார் எனக்கு வந்து மந்த்லி சேலரி தான் இவளுக்கு. ஆனா டெய்லி ஆனா இவளுக்கு 300 ரூபா 400 ரூபா காசு வந்து கையில கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு சார். சத்தியமா சொல்றேன் சார். அவ இஷ்டத்துக்கு எதனா வாங்குறது போறது எதா இருந்தாலும். அதனால நான் என்னோட இதை வந்து நான் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டு. ஓ, அவங்க ஓவர் செலவு பண்றாங்க. ஓவர் செலவு. பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாங்கடா. டெய்லி ஆனா காசு 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 எல்லா தரப்புலயுமே. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவனுக்கு தீபாவளி கொண்டாடிறானுங்க. எனக்கு 200 ரூபா கூட 300 ரூபா கூட என்கிட்ட எதுவுமே சொல்றது கிடையாது. அவசியத்துக்கு போயிட்டு ஏதாவது கிரைண்டர் அது இதுன்னு எதாவது கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சிடறான். தம்பி, இந்த தருதலால நிம்மதியே போச்சு. வீட்டுக்கு தேவையானது தானே சார், அது கூட வாங்க சார். அப்படி வாங்கிட்டு வந்து வச்சாலும் டெய்லி இட்லி மாவு வாங்கிட்டு வா, இட்லி மாவு வாங்கிட்டு வான்றான். ஆமா சார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆமா, அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். ஆபீஸ்ல இருந்து வரும்போது 20 ரூபாய் இட்லி பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. கிரைண்டர் அப்படியே வச்சுக்கிறான். கிரைண்டர் அப்படியே இருக்கும். ஆமா, அப்படியே இருக்கு சார். அப்படியே சார் வாங்கி யூஸே கிடையாது சார். இந்த புருஷங்க தொல்லை தாங்க முடியல சார். கிரைண்டர்ல மாவாட்ட சொல்றாங்க, இதெல்லாம் செஞ்சா ஸ்வெட் ஆகுது சார். இல்ல, ஆட்டாத கிரைண்டர் ஷோரூம்ல இருந்தா என்ன அதையும் வாங்கி வந்து வச்சிருக்கீங்கன்னு அவர் பாஷையில கரண்ட் பில் மிச்சம் பண்றேன் சார் நானு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அது ஒரு எமர்ஜென்சிக்காக சார். ஓ, கிரைண்டர் எமர்ஜென்சிக்கு தான் பாத்தீங்க சார். அர்ஜென்ட்க்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது. ஜெனரேட்டர் தான் சார் கரண்ட் போனா யூஸ் பண்றது எமர்ஜென்சி வச்சிருப்பாங்க. கிரைண்டரே வந்து எமர்ஜென்சிக்கு எல்லா பொருளும் அப்படிதான் சார். இத்தனைக்கு வீட்ல துணி துவைக்க மிஷின், மாவு அரைக்க மிஷின், சட்னி அரைக்க மிஷின், மிஷின் ஆன் பண்றதெல்லாம் ஒரு வேலையா? நிறைய பேர் வந்தாங்கன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணுவோம் சார். 2-3 பேர் நான் மட்டும் அவர் மட்டும் இருந்தோம்னா கிரைண்டர் யூஸ் பண்ண மாட்டோம். உனக்கு கிச்சன்ல என்னென்ன தெரியும்? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். பியூட்டிஃபுல், வெரி குட். என்ன பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு சார்? ஹி இஸ் a police. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. தெரியாம நான் மட்டும் கேட்டேனே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. பியூட்டிஃபுல் போலீஸ் ஆபீசர், ஸ்ட்ராங் போலீஸ் ஆபீசர். இல்ல, நான் எதுக்கு உங்களை குட் போலீஸ் ஆபீசர்னு சொல்றேன்னு எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. ஒரு பனியனையே அப்படியே பழசாகிற வரைக்கும் போடுறாருன்னா சாக்கடைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். அவர் ரொம்ப நியாயமான போலீஸ்காரராகத்தான் இருந்தாக வேண்டும். கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கர்ணனா மாறிடுவான். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பாரு. சோப்பு போட்டாம துவைக்கிறதுக்கு. ஏன்னா சோப் போட்டு துவைச்சனா சீக்கிரமா மெட்டீரியல் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. பைத்தியக்காரச்சி போடி. சோ 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நான் பனியன் மாத்தி மாத்தி வாங்கணும். அதனால நான் சோப்பே போடாம அத இயர் கணக்குல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவார். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு தெரியப்படாது. இவளுக்கு அப்படி இல்ல சார். வெட்டிங் டேனா ஒரு ரிங் கேக்குறா. அடுத்த மாசம் பர்த்டே வருது, அதுக்கு ஒரு ரிங். அடுத்து உடனே ஏதாவது ஒரு ஆடி தள்ளுபடி, உடனே எதா இருந்தாலும் போய் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா பாரு, புடவையே இல்லாத பஞ்ச பரதேசிங்க மாதிரி 24 மணி நேரம் கிழிச்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க. அவ்வளவு இது இருக்கிற காசு மாசம் வரதே எனக்கு கம்மியான சேலரி தான் சார். பாதி ஏன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய போட்டுருக்கேன் சார். பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால, அப்படித்தானே? பையனை வந்து இவங்க தான் ஸ்கூல்ல டிராப் பண்ண போவாங்க. பையனுக்கு 8 to 12 ஸ்கூல் இருக்கனால 8 o'clock டிராப் பண்ணிட்டு காரை ஸ்கூல் பக்கத்துல எங்க தெரு பக்கத்துல நிறுத்திட்டு பஸ்ல வந்துருவாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஏன்னா ஏன் அந்த மாதிரி வந்து கேட்டீங்கன்னா, இல்ல 11:30 நான் திரும்பி பஸ்ல போயிட்டு பையனை கூப்பிட்டு கார்ல எடுத்து விடுவேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பெட்ரோல் செலவு வீணாயிடும். ஓ, இங்கே இருந்து அங்க வந்து அங்க இருந்து வர்றது. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. காரை கொண்டு எங்க நிறுத்துவாங்க? ஸ்கூலுக்கு பக்கத்துல எங்க சந்தில ஏதாவது தெரு முனையில நிறுத்திட்டு வந்தேன். சேஃபா தான் நிறுத்துவேன். அப்படிலாம் விட்டுட்டு வர மாட்டேன். அப்பயும் சேஃபை பத்தி தான் பேசுறீங்க. பஸ் காரை நிறுத்திவிட்டு பஸ்ல ஏறி இது நான் கேள்வியப்பட்டது இல்லைங்க. நான் உன்கிட்ட இன்னும் நிறைய கத்துக்கணும்டா. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நீயா நானா? நன்றி, வணக்கம். அந்த சப்ஸ்கிரைப்